அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கோபி ட்ரிங்க் பண்ணி முடிச்சதும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. நம்ம செந்தில் வந்து கூட்டிகிட்டு நேராக நம்ம பாக்கியோட வீட்டுக்கு வராங்க. அங்கே இவங்க யாருமே கோபி நல்லபடியாக வருவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இருக்காங்க. பார்த்தா கோபியை செந்தில் பேலன்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வராரு. இதை பார்த்ததுமே நம்ம செல்லியன், இனியா, ஈஸ்வரி எல்லாருமே டோட்டலாக ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இது, கோபி போகும்போது எப்படி போனால் இப்போ ஏன் இப்படி வந்திருக்கா, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையாச்சோ ஏதாச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி போய் நம்ம செலின் வந்து பிடிக்கிறாரு. அப்பா என்னாச்சு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம செலின் வந்து கேட்குறாங்க. செந்தில் வந்து டேய் அதை அப்புறம் பேசிக்கலாம் செல்லியா, அவன் ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கான், உள்ளே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோப்பையை உள்ளே பிடிச்சிட்டு போகிறாங்க. நம்ம ஈஸ்வர் வந்து கோப்பை என்னடா ஆச்சு செந்தில், என்னப்பாச்சு, என்ன ஏதாச்சும் பிரச்சனையா, எங்கே இருந்தா கோபி அதுவும் குடிச்சிருக்கான், என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. செந்தில் வந்து அம்மா எனக்கு தெரியல, கோபிக்கும் ராதிகாவுக்கும் ஏதோ பிரச்சனை போல் இருக்குது, கோபி வந்து ஒயின் ஷாப்பில் இருந்தால் நான் தான் அவனை முடியலன்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் வந்து பார்த்துக்க சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே கோபி வந்து ராதிகா என்னை விட்டு போயிட்டாலே, ராதிகா எப்படி இந்த முடிவை தனியாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தலைக்கிட்டு இருக்காங்க. இதனால் கடுப்பான நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணாங்கன்னா, டே கோபி உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா, உன்னோட வாழ்க்கை இதுக்கப்புறம் தான் பிரகாசமாக இருக்க போதுன்னு யோசிக்காமல் நீ ஏன்டா உன்னை வேண்டான்னு உதறி தள்ள ஒருத்தையை பற்றி நினைக்கிற, உனக்காக அம்மா நான் இருக்கேன், உன் பசங்க இருக்காங்க, அதை விட உனக்கு வேறு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி வந்து கேட்குறாங்க. உடனே கோபி வந்து அம்மா நீங்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப முக்கியம்தாம்மா, ஆனால் உங்கள் அளவுக்கு ராதிகாவும் எனக்கு முக்கியம் தானே, ஏன்னா என்னை நம்பி அவள் கல்யாணம் பண்ணிட்டு வந்தவ, ஆனால் இன்றைக்கி நான் வேண்டவே வேண்டான்னு உதவி தள்ளிட்டு போயிருக்கேன்னா அப்போ அவளோட மனசு எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம கோபி வந்து எடுத்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க பேசுகிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நம்ம பாக்கியா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க பையன் இந்த அளவுக்கு மாறி இருக்க காரணம் அத்தையே தான் அப்படிங்கிறது நம்ம பாக்கியாவுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ராதிகா வேண்டாம் கோபி மட்டும்தான் நமக்கு வேணும்னு அத்தை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. எதையோ யோசிச்சு பார்த்தா நம்ம ராதிகா வந்து யாருக்கும் தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ இவரும் ஒரு பக்கம் அவங்களும் ஒரு பக்கம் ரொம்ப வருத்தத்தோடு தானே இருக்காங்க. அதெல்லாம் அத்தை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி என்ன பண்ண போகிறாங்க, கோபியை ராதிகாவோட சேர்த்து வைக்க முயற்சி பண்ண போகிறாங்களா, இல்லை உன்னோட வாழ்க்கை ராதிகாவோட கிடையாது நான் பாக்கியாவோட உன்னை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம கோபியை சமாதானப்படுத்த போகிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.